ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another அமேசிங் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்டா கண்டினியூஸாக 2 மைன்கிராஃப்ட் வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். ஸோ அதுக்கு எல்லாேருக்கும் நன்றி. செகண்ட் விஷயம் என்னென்னா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட்டு கேமரா மாற்றிக்கலாம். இப்போ தான் நல்லாயிருக்கு. 2 விஷயம், 2 இல்லை கிட்டத்தட்ட 3 விஷயம் பண்ணேன்னு நினைக்கிறேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என் லெவல் எங்கே இருந்துச்சின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ என் லெவல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 13 11 இருந்துச்சு என் லெவலு போன வீடியோவில். ஆனால் இந்த வீடியோவில் 19 இருக்குது. அதுக்கு காரணம் எல்லோரும் யார் தெரியுமா? அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். இந்த புண்ணியவான் தான். இவன் இருக்கானே, ஐயோயோ, இவன் இல்லை, இவனோட தம்பி. இவன் கூட ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்களேன். செம்மக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? தரமான சம்பவம் இப்போ ஒன்று நடக்க போகுதுங்க பாருங்கள். உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். யாருன்னு தெரியுதா? இதை நம்ம ஆர்மரர்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, டூல் ஸ்மித்துன்னு கூட இருப்பான், அவன் தான் இது. ஆஹா, இவன் கூட இப்போதைக்கு பண்ண முடியாது போல் இருக்கே ட்ரேடிங்கு. சரி விடுங்க, ஒன்று என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்துக்குறேன். ஸோ இந்த வீடியோட மெயின் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பார்த்தா தான் நம்புவீங்க. அதனால தான் இங்கே இருந்த ஷீப்புக்கெல்லாம் என்னாச்சு, ரங்காக்கும் பில்லாக்கும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆச்சு. அது மட்டும் கேட்காதீங்க ஏன் அப்படி பண்ணிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப லெதர் தேவைப்பட்டுச்சு. லெதர் வந்து ரொம்ப முக்கியமானதில்ல, அதனால தான். எதுக்குடா லெதர் கேட்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கைஸ், 9 டைமண்டு சம்மலக்கில். அது ஒரு நாள் மைனிங் போயிட்டு இருந்தேன். இதில் கூட பாருங்கள், காபிள்டு டீப் ஸ்லேட் நிறையா இருக்குது. எதுக்குடா அவ்வளோ ஸ்டிக் வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க, அது ட்ரேடிங் பண்ணதில் அப்படி ஆயிடுச்சு. பாருங்க, 9 டைமண்ட் மைனிங் பண்ணப்போ நான் இன்னும் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து போய் எடுக்கலை. இதுவே போதும் அப்படின்ட்டு நானே விட்டேன். ஸோ இதை வச்சு ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறேன். இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு எங்கடா என் ஸ்டிக் எங்கடா இதாக இருக்குது. ஐயோ, கண்ணு முடி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, இதை எடுத்துக்கிட்டோமா? இப்போ டைமண்ட் எடுத்தோமா இல்லையா? ஐயோ, அது மாதிரி சரி, டைமண்ட் எடுக்கலை கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கடா அது கரெக்டாக ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் ஒன்று செய்யணும். இதுதானே டைமண்ட் பிக்காக்ஸ்? எஸ், கரெக்டாக ஒன்று செய்யணும். தப்பி தவறி கூட எக்ஸ்ட்ரா செஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? பாருங்க எஸ், என் அயன் பிக்காக்ஸ் எவ்வளோ கீழே வந்துருச்சு இதுலன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ லோவான ஹெல்த் பார் இருக்குன்னு. பாருங்கள் டைமண்ட் பார்த்தீங்களா? எப்படி சீனா மாசா கெத்தா கேப்டனா எப்படி? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நெதருக்கு போகக்கூடாது. அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அப்சீடியன் வேணும். அப்சீடியன் எடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். சாப்பிட்டுக்கலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே, இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இதை செஞ்சேன். ஸோ எய்மோட ப்ராக்டிஸுக்கு இது பாருங்க, அடிக்கிறேன்னா இந்த மாதிரி எய்ம் வந்து இப்போ கிட்ட வச்சு அடிக்கிறேன். அப்போ வந்து தூரமாக அடித்து இப்போ க்ரீப்பர்லான்ட்டான் திடீர்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி, ஓகே கேஸ், நம்ம ரொம்ப பேசாமல் டக்குன்னு இதுக்குள்ளே போயிடலாம். கேவுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு. இல்லை, அது ரொம்ப டீப்பாக இருக்கும். நான் வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ வந்துட்டோம் மக்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, தண்ணியை கொண்டு போய் இப்படி லாவாவில் ஊற்றணும்னா அச்சோ, இது தப்பு பண்ணிட்டோம். எல்லாம் காபிள் ஸ்டோனாக மாறிடுச்சு. இருங்க, அங்கே நிறையா இருக்குது போடு, அதை வச்சு செய்யலாம். when flowing water comes in contact with flowing lava அப்படின்னா க்ரௌச் பண்ணிக்கூடா. ஐயோ, தண்ணிலாம் போச்சு. ஐயோ, இதை தப்பு பண்ணுறோம். இருங்க, நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ,
இருங்க கைஸ். பெஸ்ட்டு லாவா எடுத்துகிட்டு போயிடலாம். இருங்க, லாவா எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு நெதர் போர்ட்டல் செய்கிறது இவ்வளோ கஷ்டம் சத்தியமாக தெரியாதுறாண்ணா. ஒரு ஃபுல் பிளாக் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயுமே ஃபுல்லாக இல்லை. சரி விடுங்க கைஸ், நான் அப்சீடியன்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், முடிச்சாச்சு. ஒரு 14 அப்சீடியன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 14 தேவைப்படும். 10 வந்து இதுக்கு போர்ட்டலுக்கு, அப்புறம் 4 வந்து என்சாண்டிங் டேபிளுக்கு. ஏன் இது எடுக்க போகும்போது, அப்சீடியன் எடுக்க போகும்போது எனக்கு ஒரு 4 டைமண்ட் வேறு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிது பாருங்கள். 10 டைமண்ட் இப்போ இருக்குது. லெவல் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 21 லெவல்ஸ் இருக்குது இப்போ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டைமண்டு, இங்கே ஒரு டைமண்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு புக் எடுக்கணும். ஐயோ புக் எடுறா. எஸ் கைஸ், ஸோ புக் எடுத்தாச்சு. இப்படி ஒன்று வச்சுட்டு இப்படி ஒன்று வச்சுருங்க. 2 தான் வேணும். நான் 5 சும்மா தான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் அப்சீடியனில் இப்படி நடுவில் வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கிக்கோங்க. அதாச்சு மேலே வந்து சென்டரில் ஒரு புக்கு, சென்டரில் மிடில் ரோட சென்டரில் ஒரு அப்சீடியனு, 2 சைட்லேயும் டைமண்டு, கீழே ஃபுல்லாக அப்சீடியனு. இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு என்சாண்டிங் டேபிள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் எங்கே தெரியுமா வைக்கணும் என்சாண்டிங் டேபிள்? இதுதான் நம்ம பேஸ் இனிமே. ஸோ இங்கே தான் வச்சாகணும். எப்படி இங்கே வைக்கலாம். நைஸ். எப்படி? ஆனால் என்ன லேப்பீஸ் தான் இல்லை சுத்தமாக. என்சாண்டராக பண்ண முடியுமான்னு தெரில. சரி விடுங்க கைஸ், லேப்பீஸ் இன்றைக்காச்சும் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம நெதர் போர்ட்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கூட வேணுமே. ஃப்ளிண்ட் இருக்குது, மீன் ஸ்டீல் இருக்குன்னா ஃப்ளிண்ட் இல்லை. அதாவது அயன் இருக்கான ஃப்ளிண்ட் இல்லை. அதான் நம்ம எங்கேயாச்சும் தூரமாக போய் கட்டணும். ஏன்னா பிக்லின்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, நம்ம கதையை முடிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் தூரமாக போய் கட்டிக்கலாம். நைஸ் கைஸ், இந்த இடத்துல கட்டிக்கலாம். இங்கே இங்கே இந்த மாதிரி 2 பிளாக் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே சைடில் இங்கே ஒன்று, சைடில் இங்கே ஒன்று, அப்புறமா எப்படி 1 2 3 அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் கரெக்டாக தான் பண்ணுறோமா? 1 2 3. இப்போ மேலே ஒரு பிளாக் வைக்கணும். எஸ். இப்போ இங்கே, இப்போ இங்கே, அதுக்கடுத்து இங்கே. ஸோ பேசிக்கலி போர்ட்டல் கம்ப்ளீட் கைஸ். போர்ட்டல் முடிச்சிட்டோம். நைஸ். இப்போ போய் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துகிட்டு வரணும். ஸ்டீல் இருக்குது என்கிட்ட. இப்போ இது மட்டும் எடுத்தோன்னா முடிஞ்சு. கிராவல். நமக்கு ஷவல் இருக்கா? ஷவல் உடஞ்சிருச்சோ. சரி ஓகே, நம்மக்கிட்ட தான் ஸ்டிக்கா அவ்வளோ இருக்கே, ஊராம்பட்டு ஸ்டிக் இருக்கே. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் ஷார்டு. ஆமாம், டைமண்ட் ஷார்டு ஒன்று செஞ்சுக்கணும். டைமண்ட் ஷார்ட் செஞ்சுட்டு ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் செய்யணும். அதுதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டிக் இருக்கா? ஸ்டிக் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். கோல்டும் கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ அதையும் ஸ்மெல்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நெதருக்கே போக முடியும், இல்லைன்னா உள்ளே பூந்து வெட்டுவானுங்க. எங்கடா என் கோல்டு? இவ்வளோ அங்கே வச்சிட்டேனா? சரி, என்ன கைஸ் மாட்டு மூலையாக இருக்குது. ஓகே, நம்ம வச்சிட்டா. இப்போ இங்கே இருக்கா? எதை ஸ்மெல்ட் பண்ண போடுறது? எதை போடுறது? சரி, இருக்கிறது ஒரு ஸ்வாட், அதை வச்சுப்போமா? வேணாம், வராது. சரி, இட்ஸ் ஓகே. ஒரு 5 இது போதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஷவல் மட்டும் ஒன்று செஞ்சுக்கலாம். இப்படி ஒன்றா, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே நைஸ். இப்போ போயிட்டு ஷவல் எடுத்து கிராவல் எடுத்துட்டோம், ஐ மீன் ஃப்ளிண்ட் எடுத்துட்டோன்னா நம்ம இது முடிஞ்சிச்சு. இருங்க, ஏற்கனவே அங்கே ஒரு 2 வச்சுருக்கேன். இதுதான். இதோட சேர்த்து ஒரு 3 இங்கே இருக்கா?
இருங்க, இப்போ ஷவலை தோண்டி தோண்டி பார்க்கணும். நம்ம இந்த எபிசோடில் வந்து நெதர் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவே எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன், 10 நிமிஷம் கழிச்சு சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோன்னு. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். எங்கடா? ஓகே, இங்கே. ஆனால் ரொம்ப கீழே போயிடுச்சு, லாவாலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கிடைக்கிறதுக்கே, அவ்வளோ ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. இது இவ்வளோ நேரம் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான்டா வேணும். ஒரே ஒரு ஃப்ளிண்ட்ரா. ஷோ, இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். 1 in 10 சான்ஸு. இருங்க, இந்த வாட்டியாச்சும் ஒன்றாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்பா, ஃபைனலி மக்களே, நம்ம வென்று விட்டோம். எங்கடா ஃப்ளிண்ட்டு? ஃப்ளிண்ட்டா? ஸ்டீல் எங்க? ஐயோ, ஸ்டீல் நம்ம வீட்டில் இருக்குது, போய் எடுத்துக்கலாம் வாங்க. இருங்க கைஸ், இப்படி ஒரு சின்ன இந்த கேப்பை வச்சு ஈஸியாக போய்க்கலாம். பெருமையாக இருக்குது, என்சாண்டிங் நேவெலாம் போட்டிருக்கேன். மாஸ்டர் கைஸ், எங்கடா அது? இங்கே ஸ்டேனா? அதான் இருக்குது. நடுவில் ஒரு வாட்டி ஷீல்டு உடஞ்சிருச்சு, தரமான சம்பவம் ஆயிடுச்சு. அப்போ ஷீல்டு உடஞ்சது நான் பார்க்காம ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா ஸ்கெலிட்டன் வண்டி அடிக்கணும், எப்படின்னு தெரில எனக்கு. பார்த்தா இது ஆயிடுச்சு, ஷீல்டு உடஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். சரி வாங்க, நெதருக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேலை கோல்டு போடல, விரட்டி விரட்டி அடிச்சிருப்பான். ஓ, முடிஞ்சிச்சா? அட்டப்பாவி ஒன்று. அட கடவுளே, என்னடா இது? இருங்க கைஸ், இருங்க. நிறையா ரெட் ஸ்டோனும் கிடச்சிச்சாண்ணா நடுவில். என்ன ஸ்மெல்ட்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே. இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நமக்கு கோல்டு வந்துடும். இப்போ ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா கோல்டு வந்துடும். கோல்டு பூட்ஸ் தான் போடணும், கோல்டு பூட்ஸே தான் போடணும். ஏன்னா நமக்கு எல்லாமே இதில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, நமக்கு ஷூ மட்டும்தான் கோல்டில் இல்லை. ஸோ அது மட்டும் கோல்டில் செஞ்சுக்குவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று செஞ்சுக்கிட்டோமா? அவனே ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கிட்டான். நல்லா. ஓகே கைஸ், நம்ம நெதருக்கு போகிறோம். ஸ்பான் ஆகிறது நல்ல இடமா இருக்கணும். எல்லாம் நல்லா பூஜையை போட்டுக்கோங்கப்பா. நல்ல இடமா இருக்கணும், நல்ல இடமா இருக்கணும், நல்ல இடமா இருக்கணும். எனக்கு கிரிம்சன் ஃபாரஸ்ட் வரக்கூடாது, கிரிம்சன் பசால்ட்டு, இந்த ரெண்டும் வரக்கூடாது. சோல் சாண்டும் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இருங்க கைஸ், க்ரௌச் பண்ணிக்கலாம். ஆமாம், போன வாட்டி ஒரு இதில் சர்வரில் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃப்ரண்ட்டில் போயினா செம்ம பெரிய இடம், விழுந்துட்டேன். ஓகே, நாட் அ பேட் ஸ்பான், பரவாயில்ல ஏதோ. ஓகே, குவாட்ஸ்லாம் நிறையா இருக்கும் கைஸ் இங்கே. ஏய், யாரா டே? ஐயோ, யாரா இவனுங்க? பெருசாக இருக்கீங்க, சின்னதாக இருக்கீங்க, எல்லா டேரக்ஷன்லையும் இருக்காங்க. ஐயோ, சரி விடுங்க, நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் நெதர்க்கலாம். ஏன்னு தெரில, ஒரு மாதிரி கொடூரமான சத்தம் ஒன்று கேட்குது. ஓகே, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். திஸ் இஸ் கால்டு ப்ரோ. இது இப்போ அனிமல் இங்கே இருக்கா, இப்போ இந்த அனிமலில் லைட் பண்ணி விடுங்க. இப்படி இல்லை, எப்படிரா? ஓ, அது ஜாவா எடிஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? அட கடவுளே, சரி விடுங்க பார்த்துக்கலாம். அது ஒர்க் ஆகாது போல் இருக்குது பெட்ராக் எடிஷனில். சரி விடுங்க பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, நமக்கு டைமண்ட் கிடச்சிச்சு, அதை வச்சு என்ன பண்ணலாம்? இப்போ 6 டைமண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 8 6 8 8 இருக்குது கைஸ். போடு தரமான சம்பவம். என்ன பண்ணலாம், ஒரு
எவ்வளோ? ஒரு செஸ்ட் பிளேட் செஞ்சிடலாம், இதுதான் பெஸ்ட்டு. எஸ் பாருங்க, அயன் செஸ்ட் பிளேட். சரி, யாருக்கு வேணும் பாருங்க, மாசாக இருக்கும், இனிமே தரமாக இருக்கும். டைமண்ட் பிக்காக்ஸு, ஆனால் இருக்கிற டைமண்ட்லாம் இதுலேயே காலி ஆயிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்சான்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. என்சான்ட்மெண்ட்டுக்கு என்ன லேப்பீஸ் தான் இல்லை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் புக்குக்கு லைப்ரரியன் வேணுமே. இருங்க, ஏதாச்சும் வித்தைகள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ளெச்சர்கிட்ட போய் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டிக் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. இட்ஸ் ஓகே கைஸ், இட்ஸ் ஓகே. ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏதாச்சும் பண்ணணுமே, நம்ம சிறப்பாக ஏதாச்சும் செய்யணுமே. அதை பார்த்தீங்களா, நான் தான் பில்ட் பண்ணேன். விபிகே அப்படின்னு நான் தான் பில்ட் பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெதர் போர்ட்டல் பண்ணிட்டோம், சுகர் கேன் ஃபார்ம் இருக்குது, வீட் ஃபார்ம் இருக்குது, என்சாண்டிங் டேபிள் எல்லாமே பண்ணிட்டோம் கைஸ். நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்தாக போச்சு இன்றைக்கி. பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைமாக ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோவுக்கு பார்ட் 2 போடுறோம். அதிசயம் பார்த்தீங்களா. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 ஃப்ளெச்சர் இருக்கான். 2 ஸ்டிக்கு முக்கியம். ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு லெவல் 22, 23 அந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயாச்சும் ட்ரேடிங் ஸ்டிக் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இட்ஸ் ஓகே கைஸ். ஸ்டிக்கு வச்சு ஒரு 4 எமரால்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அவன் ட்ரேடை மாற்றலைன்னா, மாற்றிருந்தானா முடிஞ்சு. இருங்க, இதே மாதிரி இன்னொருத்தன் இருப்பான். இன்னொரு ஃப்ளெச்சர் நான் அடைச்சி போட்டு வச்சுருந்தேன். இந்தாங்க பாருங்கள், அங்கே நிற்கிறான் பாருங்க. இன்னும் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டேனா? அது பாருங்க, நம்மளை பார்த்தா பயம். ஐயோ, இன்னும் இதையும் மாற்றாமல் வச்சுருக்கான். சரி விடுங்க கைஸ், அவங்ககிட்டே போய் ட்ரேடிங் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 3 விஷயம் சிறப்பாக செஞ்சுருக்கோம். ஓகே, ட்ரேட் திரும்ப கூட. ஓகே, போ கிடைக்குது, வேறு எதுவும் பெருசாக கிடைக்கல. ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இப்போ 2 எமரால்டு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. எமரால்டு வச்சு எவனாச்சும் ஏதாச்சும் கொடுப்பானான்னு பார்ப்போமா. ஏற்கனவே இது இன்வென்ட்ரி ஃபுல்லாக போவாக இருக்குது. பரவாயில்ல, எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்கு யூஸ் ஆகும்னு நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். ட்ரேடு கொடுத்தா அடாப்பாவி, இதெல்லாம் என்கிட்ட வீட்டில் ஏற்கனவே இருக்குடா. படா, இவன் ஏதாச்சும் கொடுக்குறானான்னு பார்ப்போம். ஐயோ, யாரை விட்டேன்டா. டே மன்னிச்சிட்றா டே ட்ரேட் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லாதடா. சுபா 1 மினிட் இருங்க கைஸ், கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். பேசாமல் நம்ம நெதர்க்குள்ளேயே போயிடலாம் வாங்க. நெதர்க்குள்ளே போகிறது தான் கைஸ் ஒர்த்து. இப்போ நெதர்க்குள்ளே போகலாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 100 to 200 blocks ட்ராவல் பண்ணலாம் ஈச் டைரெக்ஷன்லேயும். எவன் போட்டு குளிரா இது? ஏங்க ஒரு நிமிஷம், அடேங்கப்பாவோ. வாட்டர் கியூ, வாட்டர் வேஸ்ட். இருங்க கைஸ், நம்மக்கிட்ட நிறையா போ இருக்குது. பூட்ஸ் போட்டோமா இல்லையா? ஐயோ, அது மறந்துட்டேனே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, டேய் யாரா விடுங்க? ஐயோ, இருங்க கைஸ், அது எப்படி நீ சும்மா இருக்கலாம்? ஏய்,
ஷோ. இருங்க guys. இதான். ஷோ. முடிச்சிட்டோண்டா. வாங்க கைஸ், இன்றைக்கி ரிவெஞ்ச் எடுக்காமல் போகக்கூடாது. நம்மளே அடிச்சிட்டானுங்க. வாங்க வாங்க வாங்க, போயிடலாம் வா 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 வா. இன்றைக்கி சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. ஆனால் எந்த சைடு ஸ்பான் ஆனா? லெஃப்ட் ரைட்டா ஃப்ரண்ட் பேக்கா? ஐயோ அது மறந்துட்டேனே. எல்லாத்தையும் மறந்து போகிறேன். அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? எங்களா ஓடிட்டானுங்க, சின்ன பசங்க ஓடிட்டானுங்க. நல்லா யார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாது இவனுங்களுக்கு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ஸ் மைண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எக்ஸ்பி ரொம்ப ஹெல்ப் ஆகும். பாருங்கள், எக்ஸ்பியும் அப்படியே வருது. இருங்க கைஸ், குவாட்ஸ் இன்னொரு விஷயத்துக்கு எனக்கு வேணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விபிகே அப்படின்னு போட்டிருந்தேன்ல, அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு டெமோவுக்கு தான் அந்த வுட்டன் இதை போட்டிருந்தேன். ஒரிஜினலாக வந்து இதை வச்சு தான் கட்டணும். ஓகே, இங்கெல்லாம் இருக்குது எக்ஸ்பி. எவன் எக்ஸ்பியோ எடுத்துப்போம். சுற்றி எவனாச்சும் எல்லாம் ஜாம்பி பிக்மேன் தான், அதனால் டோட்டலி சேஃப். குவாட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பி ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே மைண்ட் பண்ணிக்கலாம். இருங்க, ஏதாச்சும் ஒன்று தூக்கி போடணுமா? எதடா தூக்கி போடுறது? ஒரு கேரட். கேரட் வேணாம், மேக்மா க்ரீம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, இல்லை இதை இப்போ ஆரம்பமாக வச்சுப்போம். நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அது எவ்வளோ எக்ஸ்பி ஏறி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி முற்றி இருக்கிற எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து நெதரில் இதை போய் தேடினா இவன் ஓவர்வேல்டில் தான் வருவான் இப்படியோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எவனோ ஒருத்தன் உழவு கொடுத்துட்டான் நமக்கு துரோகம் பண்ணி. அதனால் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. என் பிக்காக்ஸ் வேறு உடஞ்சிருச்சா, இப்போ போய் புதுசு வேறு செஞ்சுட்டு வரணும். பாருங்கள், நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க யூடியூபர்ஸ்லாம். நம்மளும் அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இறங்கியிருக்கேன். ரொம்ப நேரம் ஆகுது. இருங்க, நம்ம அந்த சைடு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கேயோ ஸ்கெலிட்டன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. எங்கன்னு தெரில. சரி விடுங்க, ஃபிஷ்ஷிங் வேணால் எவ்வளோ லக்குன்னு பார்ப்போமே. மீன் போகிறதுலாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுது. சே, ஐயோ ஜஸ்ட்டில் மிஸ்ஸுடா. எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணோம்ல, இப்போ கரெக்டாக நமக்கு பண்ணணும். கரெக்டாக பண்ணோன்னா நமக்கு லக் இருந்துச்சுன்னா மேபி ஏதாச்சும் புக்ஸு கூட கிடைக்கலாம், என்சாண்டட் புக்ஸ் அந்த மாதிரி. என்னதுடா, என்னது இது தெரிலையே. என்னது இது, ஏதோ கிடச்சிச்சே. என்னது இது? சரி விடுங்க, என்னவா இருக்கும். சி, ஓ நோ. இப்போ இது வந்துருச்சா? இப்போ வந்து இந்த இதை சாப்பிட்ணும்.
இப்போ இந்த மீனை சாப்பிட்டோம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறது உட்காந்துக்கும். இது என்னது இது? நாட்டிலஸ் ஷெல் தெரில, என்னன்னு சரியாக தெரில. சரி விடுங்க, நம்ம ஃபிஷ்ஷிங்கே பண்ணுவோம். கரெக்டாக எடுக்கணும். ஓகே, நமக்கு இப்போதைக்கு மீன் மட்டும்தான் மாட்டுது. இட்ஸ் ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, பபிள்ஸ் வருது. ஓகே, என்னடா லில்லி பேட்லாம் வருது? மீன் தான், ஃபுல்லாக மீன் தான். இருங்க, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு சேடல் எடுத்தோமே. எங்கடா அது? சேடல் எங்கடா? அதுவும் இருக்குது, சாரி. சேடல் ஒன்று எடுத்துட்டோம். அதை வச்சு குதிரை சவாரி செஞ்சுக்கலாம், ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். ஒரு என்சாண்டிங் டேபிள் செஞ்சுட்டோம். ஒரு நெதர் போர்ட்டல் செஞ்சுட்டோம். நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம் கைஸ். டைமண்டில் ஒரு ஆர்மர் செஞ்சுட்டோம், அது முக்கியமான விஷயம். டைமண்ட் எடுத்துட்டேன். அப்புறம் என்சாண்டிங் அதெல்லாம் பண்ணி ஃபிஷிங்லும் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கே ஒருத்தன் துடிக்கிறான் பாருங்க, அவன் தான் லெஜெண்டு. என் பொருள்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கான். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். கீப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் வியூஸ் நிறையா போகும். தேங்க்யூ வெரி மச்.